சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃப்ரைடே ஃபார் ஃபிஷர் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபிஷருடைய மெமரபிள் 60 கேம்ஸில் 24th கேம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தர்கா அப்படிங்கிற பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஃபிஷர் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இது 1960 ஒரு வெஸ்ட் பெர்லின் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபிஷருடைய நிறைய ஆட்டங்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 வீடியோக்கள் வந்து நம்ம ஃபிஷருக்காகவே டெடிகேட் பண்ணி போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து அவரோட பிளேலிஸ்ட் நான் வந்து லிஸ்ட் பண்ணுவேன் ஆஸ் யூஷுவல். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வீக்லி கிளப் டோர்னமெண்ட் வந்து சண்டே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரமும் சண்டே கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்கள் வர பிளான் பண்ணாக்கா பிளான் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கேமை பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ், அதாவது E4 ஓப்பன்னா ஃப்ரெஞ்ச் வந்து நம்ம பார்க்குறோம். E6 அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கெயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் D5 நைட் C3 டெவலப் பண்ணுறாரு. ஸோ மெயின் லைன் இது தான். வினவர் வேரியேஷன் பார்க்குறோம். பிஷப் B4 E5 C5 ஜஸ்ட் அப்படியே சென்டரை வந்து உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. A3க்கு அப்புறம் யூஸ்வலாக வந்து பிஷப்பை ட்ரேட் பண்ணிவிடுவாங்க. ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்களோட பான்ஸ் எல்லாம் நம்மளோட பான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்காக இருக்குது. இந்த பிஷப் வந்து பேட் பிஷப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய தியரட்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது ஆக்சுவலாக பிளாக்குக்கு. ஸோ நைட் E7 வந்து டெவலப் பண்ணுறாரு. இந்த இடத்துல மெயின் மூவ் வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து G4 ஸ்கொயரில் கொண்டு போயிட்டு G7 ப்ரெஷர் பண்ணுறது. ஸோ குயின் G4 அதுக்கப்புறம் லெட்ஸே கேசல் பண்ணாங்க அப்படின்னா பிஷப் D3. ஸோ பிஷப் D3க்கு அப்புறம் இந்த இடத்துல பிளான் என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் குயின் A5 A4 வரும். காரணம் என்ன அப்படின்னா இந்த பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா A3ல போட்டு ஆக்டிவேட் பண்ண விடாமல் பண்ணுறது. அதை வந்து ஒரு பேட் பிஷப்பாகவே மாற்றுறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியா. பட் இங்கே ஃபிஷர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அதிகமாக வந்து ஒரு பிடிக்காத ஒரு லைன் இந்த லைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கல குயின் G4ல. அதனால் அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா பான் A4 வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ A4க்கு அப்புறம் குயின் C7 வந்து விளையாடுறாங்க தர்கா. நைட் F3 பான் B6. அவரோட ஐடியா என்ன அப்படின்னா இந்த பேட் பிஷப்பை ட்ரேட் பண்ண பார்க்குறாரு இந்த குட் பிஷப்புக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிஷப் B5 செக் கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து அவர் ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து நைட்டு D7 வைக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான மூவாக பார்க்கப்படாது. ஏன்னா C6க்கு நைட்டு வரணும். வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், நம்ம எதுவும் பெரிய இஷ்யூ கிடையாது. எக்ஸாம்பிள் 2 பேருமே கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேம் வந்து கண்டினியூ பண்ணலாம். பட் நேச்சுரலாக இருக்கும்போது இங்கே சென்டரில் ப்ரெஷர் பண்ணணும். அதுதான் முக்கியமான ஐடியா. நைட் C6 தான் வரும். அதுதான் மூவ். தியரட்டிக்கல் ஐடியாவும் அதுதான். பட் கேமில் பிஷப் D7 அதனால் பிஷப் D3. ஸோ பிஷப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நைட் C6 அதுக்கப்புறம் கேசல் பண்ணிடுறாரு ஃபிஷர். ஸோ கேசல் பண்ணினதுக்கப்புறம் வந்து அவர் C4 போட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. என்னடா அது திடீர்னு இவ்வளோ நேரம் கழித்து C4 விளையாடுறாரு அப்படிங்கன்னு பார்த்தா இந்த இடத்துல பிளாக் கேசல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ கேசல் பண்ணாங்களா உங்களுக்கு இங்கே ஒரு பரிசு காத்திருக்கு. அதுதான் க்ரீக் கிஃப்ட் சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவாங்க. அதை பிஷப் இன்ட் H7 அண்ட் தென் கிங் இன்ட் H7 கிங் G6 நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டாக் கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி வின்னிங் அட்வான்டேஜ் தான் ஒயிட்டுக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து C4 இன்சர்ட் பண்ணி பிஷப்பை ஒரு பாசிவான பொசிஷனுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் F6 விளையாடுற. இந்த இடத்துல கேசல் பண்ணால் தாராளமாக குயின் சைடில் பண்ணிக்கலாம் அவரை. அதுக்கப்புறம் F6 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவாக இருக்கும் பிளாக்குக்கு. பட் இங்கே F6 வந்து பார்த்திங்கன்னா விளையாடின உடனே ஃபிஷர் வந்து என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா இங்கே ஒரு பான் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இந்த இடத்துல அவர் இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறம் அவர் வேறு ஏதோ ஒன்று ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த பிஷப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கோப் கிடச்சிருக்கு. அதனால் நான் பிஷப்பை டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஷப்பை A3ல டெவலப் பண்ணுறாரு. ஸோ இனிமேல் வந்து கிங் சைடில் கேசல் பண்ணுறது கொஞ்சம் வந்து கடினமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா F E5 விளையாடுறாரு. அதே மாதிரி இந்த பொசிஷனில் வந்து ஒயிட்டுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது ரூக் E1 விளையாடலாம். ரூக் E1னால இங்கே ஒரு பானம் நமக்கு வந்து இழக்க போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே சின்ன டாக்டிஸ் இருக்குது. எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் உங்களுக்கு குயின் போயிடும். இன்கேஸ் இந்த வேரியேஷன் நீங்கள் விளையாண்டிங்கன்னா பிஷப் H5க்கு அப்புறம் உங்களுக்கு குயின் போயிடும். ஸோ அந்த காரணத்தில் ரூக் E1 தான் வந்து அதிகப்படியாக இந்த இடத்துல சூஸ் பண்ணி ஆடிருக்காங்க. பட் ஃபிஷர் வந்து பிஷப் A3 விளையாடி பான் சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. F இன்ட்டு E5க்கு அப்புறம் அவர் அட்டாக்கு முயற்சி பண்ணுறாரு. அதே போல் இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து இந்த இடத்துல கேசல் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். டெஃபினட்டாக கேசல் பண்ண முடியும். ரூக் E1 அதுக்கப்புறம் F இன்ட்டு E5 நைட் இன்ட்டு E5 அண்ட் தென் தி கேம் கண்டினியூஸ் வித் ஈக்வாலிட்டி. பட் கேமில் அவர் வந்து பார்த்திங்கன்னா F இன்ட்டு E5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் D இன்ட்டு E5. ஸோ D இன்ட்டு E5 விளையாடுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காகவே இருக்கும். நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். பட் அவங்களுக்கு பொசிஷன் வந்து கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்குது. அதே மாதிரி அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிவாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் பீஸாக இருக்குது. ஸோ இதுதான் இவருக்கு கிடச்சிருக்கூடிய காம்பன்சேஷன். நான் லாங் டைமாக பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் தப்பிச்சிட்டாரு, மிடில் கேமில் அட்டாக் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து என் கேம் ஆகப்பட்டது கண்டிப்பாக பிளாக்குக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதுவும்
இந்த பொசிஷனில் வந்து அவர் ஒரு பானை சாக்ரிஃபைஸ் பண்ணார். பட் ஓகே, அது வந்து அவர் அக்செப்ட் பண்ணி திரும்ப கொடுத்துட்டாரு. ஸோ இந்த இடத்துல திரும்ப அந்த பானை வந்து போகுது. ஸோ நைட் டேக்ஸ் E5, அதுக்கப்புறம் ரூக் E1. ஸோ அந்த பானை வின் பண்ணுறதுக்கு டாக்டிக்கலாக வந்து பார்க்குறாரு. சேம் வேரியேஷன் நைட் இன் D5, பிஷப் H5. ஸோ அதனால் வந்து நைட்டுக்கு நைட் சப்போர்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து நைட்டை வந்து ஒரு முறை வெட்டுறாரு. அதுக்கப்புறம் வெட்டினதுக்கப்புறம் இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷர் வந்து F4 விளையாடுறாரு. இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. அது வந்து ஃபிஷர் வந்து கேமில் வந்து மிஸ் பண்ணுறாரு. பட் அவரோட அனலைசிஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு பிஷப் H5 செக்கு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் ஆக்சுவலாக. G6 விளையாடுனதுக்கப்புறம் நம்ம வந்து பிஷப் G4ஓ அல்லது வந்து பார்த்திங்கன்னா குயின் D4 விளையாடலாம். இதுதான் வந்து ஐடியா. ஏன்னா G6 விளையாடுனதுக்கப்புறம் இந்த டா ஸ்கொயர் வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ரூக் வந்து அன்டிஃபரெண்டாக இருக்குது. அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு குயின் D4 விளையாட்டு ரூக் இன்ட்டு E5 நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து ரூக்கை டபுள் பண்ணவும் செய்யலாம். ஸோ இந்த பிரச்சனைனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு வின்னிங் கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த பீஸை வெட்டினீங்க அப்படின்னா ரூக் இன்ட்டு E5 குயின் சைட் கேன்சல் பண்ணும்போது நம்ம A5ன்னு சொல்லி பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ அந்த விதத்தில் பிஷப் H5 செக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருந்திருக்கும். பட் கேமில் F4 வந்து விளையாடிட்டு நைட்டை ஓட வைக்கிறாரு. அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, நைட்டை ஓட வச்சுட்டு பிஷப் G4 போட்டு அந்த பானை வந்து பார்த்திங்கன்னா E6 பானை வந்து டார்கெட் பண்ணுறது தான். ஸோ அவர் எதிர்பார்த்த மாதிரியே நைட் C6, அதுக்கப்புறம் பிஷப் G4. அந்த பானுக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்கவும் முடியாது, அவர் கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணலை. ஸோ குயின் சைடு வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. கேம் இஸ் கம்ப்ளீட்லி ஈக்குவல். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே போல் இந்த இடத்துல ரொம்ப க்ரீடியாக விளையாட ஒரு வாய்ப்பு இருக்குது குயின் இன்ட்டு F4. இது ரொம்ப மோசமான நிலைமையை ஏற்படுத்தும். எக்ஸாம்பிள் பிஷப் இன்ட்டு E6 கேன்சல் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் D5. ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு பானை எடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன மாதிரி தெரியும். ஸோ உங்கள் ஒயிட் கிங் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாகவும், குயின் சைடு இருக்கக்கூடிய பிளாக்கோட கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஆஸ் யூஷுவல் A5 அப்படின்னு சொல்லி பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை வந்து B4ல் போட்டு கூட அதை நம்ம வந்து ஏதாவது முயற்சி பண்ணலாம். ஆலினால் இந்த ஓப்பன் லைன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்டாக்குக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதனால் க்ரீடியாக வந்து வெட்டலை. அதனால தான் குயின் சைட் கேன்சல் பண்ணிடுறாரு முதல்ல. அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு E6, அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு E6, அதுக்கப்புறம் ரூக் D7 வந்து விளையாடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து அகெயின் இந்த பான் இலவசமான பான் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது இலவசமான பான் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய நைட்டுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால தான் ரூக் D7ல் வந்து போட்டு அவர் வந்து ரூக் இன்ஃபில்ட்ரேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் F பானை ஃபைனலாக வந்து ஃபிஷர் வந்து சேவ் பண்ணுறாரு. நைட் டு D8 போயிட்டு ரூக்கை வந்து அட்டாக் பண்ணி பின்னாடி போ அப்படின்னு சொல்லி அவர் கிக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் E3ல் ட்ராப் ஆகுது. குயின் F4 ஆக்டிவாக விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நல்ல ஒரு ஐடியா. ஸோ ரூக் F3 மூலிமா திரும்ப குயினை வந்து அட்டாக் பண்ண உடனே குயின் திரும்ப சென்ட்ரலைஸ் ஆகிடுது. குயின் E4 விளையாடுறதுக்கப்புறம் A5 போட்டு குயின் சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து அவர் அற்புதமாக வந்து அவரோட புத்தகத்தில் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, குயின் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஆனால் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் குயின் சைடில் குயின் இல்லாததுனால நான் கொஞ்சம் ஆக்டிவாக விளையாடலாம், குயின் சைடில் பொசிஷனை ஓப்பன் பண்ணால் என்னால் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுவார். அதுதான் ஆக்சுவலாக நடக்குமே. ஸோ A5 விளையாடுறாரு. A5க்கு அப்புறம் நைட் C6. இந்த நிலையில் வந்து பொசிஷனை வந்து எப்பொழுதுமே ஒரு அட்டாக் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த அட்டாக் நம்மளால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னா, அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் எப்பொழுதுமே பொசிஷனை வந்து மூடி நிலை, அதாவது க்ளோஸ்டு பொசிஷனாக வைக்கிறது தான் நல்லது இந்த மாதிரி. அதே மாதிரி A6 வந்து பிளாக் விளையாடிட்டாங்கன்னா நமக்கு கிராக் பண்ணவே முடியாது. குயின் சைடில் சென்ட்ரல் தான் எதாவது பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈக்குவாலிட்டியை தான் வந்து நோக்கி போகும். அதனால் இந்த இடத்துல A6 விளையாடி அந்த டிஸ்கனெக்ஷன் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே இந்த B பானை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ கேமில் நைட் C6 விளையாடுறதுனால A5ல் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நேச்சுரலாக ஒரு அட்டாக்கிங் ஐடியா வந்து இங்கே தோணுது. இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆன மாதிரி தெரியும். ஆனால் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது, அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பதுங்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லது நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது மெனூரிங் அல்லது ரீமெனூரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. செஸ்ஸில் வந்து அதை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா இந்த பிஷப்பை ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ரீசனபிளான ஒரு சென்சிபிளான ஒரு டயக்னலுக்கு வந்து அதை கூட்டிகிட்டு வருவார். அதை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீஸை ரீமெனூர் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஸோ இந்த பீஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்னலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணாமல் கிடையாது. பட் கிங் சைடில் அட்டாக் பண்ணுறதுக்கு கொண்டு வருவார். ஃபஸ்ட்டு குயின் B1 கெய்னிங் டைம் ஆன் த B6 பான். ஸோ அதுக்கப்புறம் அவர் கிங்கை வச்சு டிஃபெண்ட் பண்ண உடனே அந்த கிங் வந்து பார்த்திங்கன்னா டா ஸ்கொயருக்கு வந்திருக்கு. இது எப்படி நம்ம அட்டாக் பண்ணலாம்னு யோசனை பண்ணும்போது சிம்பிளாக என்ன பண்ணுறாரு, பிஷப்பை C1. இது வந்து மல்டி பர்பஸ் மூவ்ங்க. இதனால் பல பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக பிளாக்குக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் F4 செக்கு. ரெண்டாவது குயினை வந்து B5க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. மூணாவது இந்த A8 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறாரு. இப்படி ஒரே ஒரு ரீமெனூரிங்கில் இது என்னமோ தெரில, அதை சம்டைம்ஸ் கிளிக் பண்ணும்போது நிற்கும், சம்டைம்ஸ் நிற்காது. ஸோ ரூக்கை A8யும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த ஒரு மூவ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது.
ஸோ பிஷப் C1க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி லாஸ்ட். அவர் என்ன பண்ணுறாரு, சென்டரை பிரேக் பண்ணலாம்னு நினச்சி அவர் வந்து D4 விளையாடிருக்கலாம். பட் கேமில் வந்து அவர் குயின் E1 செக் கொடுக்குறாரு. ஏன்னா பேக் ரேங்க் வீக்னஸ். பட் இது வந்து ரூக் F1 இருக்குன்றதுனால பிரச்சனை கிடையாது. ஸோ குயினை வந்து பார்த்தீங்கன்னா C3ல வெட்டுறாரு. ரொம்ப க்ரீடியாக விளையாடுறாரு. ஒரு பான் அப்பில் இருக்கிறாரு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் டு F4 செக்கு, ஸ்கொயரில் செக் வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீக் ஸ்கொயர்ஸ்லாம் யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணலை. ஸோ A7 கண்ட்ரோலில் இருக்குது. பட் B5 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கொயர். அந்த இடத்துல வந்து குயினை வச்ச உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தர்கா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. என்னங்க ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு நானும் இது ஒன்றும் அவ்வளோ லூசிங் பொசிஷன் மாதிரியே தெரியலையே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆக்சுவலாக ஃபிஷர் வந்து மேட் இன் 1 த்ரெட்டன் பண்ணுறாரு. இந்த ஏ ஃபைல் ஃபுல்லாகவே வந்து ரூக் கவர் பண்ணிகிட்ருக்கு. ஸ்கொயரை நம்ம தலைவர் இங்கே சும்மா இருந்தவர் இப்போ இங்கே போயிட்டு இப்படி போயிட்டு கவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் கிடையாது. ஜஸ்ட் 1 செக் வித் த குயின் வில் என்ன சொல்கிறது, செக்மேட் வந்து டெலிவர் பண்ணிடும். ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல ரிசைன் பண்ணுறாரு. இதை தடுக்க முயற்சி பண்ணால் இல்லை எதுவும் வழியே இல்லையா அப்படிங்கிறது நம்மளோட அனலைசிஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். 2-3 ஆப்ஷன்ஸ் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நைட் B8 வந்து கன்சிடர் பண்ணேன். ஆனால் அதில் சிம்பிளான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி வெட்டிட்டு குயினை வந்து ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு வேரியேஷன். அல்லது ஈவன் நீங்கள் இப்படி கூட செக்மேட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து ரூக் A8 வந்து பார்த்திங்கன்னா செக்மேட்டு. அல்லது இன்னும் ஒரு 2 மூவ் பார்க்கலாம் நம்ம. இந்த இடத்துல கிங் C8 வந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா திரும்ப ரூக் 8 எங்கேயும் ஓட முடியாது, ஒளியவும் முடியாது. அண்ட் தென் குயின் A6 வந்து செக்மேட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரூக் E8 கன்சிடர் பண்ண சும்மா ரேண்டமும், தென் குயின் A6 வுட் பி அ செக்மேட். ஸோ இந்த காரணத்தினால தான் வேறு எந்த ஃபோர்ஸிங் மூவும் கிடையாது. எக்ஸப்ட் நம்ம வந்து குயின் D4 செக் கொடுக்கலாம். கிங் வந்து H1க்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வாண்ட்ஸ் டு கிவ் அப் த குயின். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் தேவையில்லை. கண்டிப்பாக இந்த கேமை கண்டினியூ பண்ண முடியும். மேட்டை தடுக்க முடியும். நிறைய மெட்டீரியல் லாஸ் ஆகும். பட் இவென்ச்சுவலி கேம் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ இந்த காரணத்தில் தான் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி ஏன் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் அது வந்து ஒரு கேமை முடியும் வரைக்கும், செக்மேட் ஆகிற வரைக்கும் வந்து விளையாடுறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ரெஸ்பெக்டாக நினைக்கிறாங்க. ஏன்னா ஆப்போனண்ட் ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட் அவருக்கு செக்மேட் பண்ண தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி. பட் லோயர் லெவல்ஸில் கண்டிப்பாக நம்ம வந்து கேமை முடிகிற வரைக்கும் கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ கிராண்ட் மாஸ்டர்ஸ் அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து விளையாட மாட்டோம். ஸோ அந்த காரணத்தால் தான் உங்களோட கோச்சும் சரி, நானும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா கடைசி வரைக்கும் நீங்கள் கேம் விளையாடணும் அப்படிங்கிறது தான். பட் டாப் லெவல்ஸில் இது மாதிரி நடக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த ஃபிஷரோட ஆட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக் கேம். 2-3 விஷயங்கள் சூப்பராக வந்து இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன போலவே ரிவ்யூ பண்ணும்போது ரொம்ப எந்தூசியாசமாக நான் வந்து பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா எப்போவுமே ஃபிஷரோட கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அவர் பண்ண அந்த 2-3 மூவ் ரொம்ப சிம்பிளான ஒரு அட்டாக். ஸோ சாதாரணமான மூவ் எப்படி வந்து நமக்கு வந்து தாக்கத்தில் வந்து உருவாக்குது அப்படிங்கிறத அழகாக வந்து அவர் உணர்த்திருப்பார். ஸோ அந்த விதத்தில் நீங்களும் அதை பாராட்டலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாரம் நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டை பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.